ஹரி ஓம். ஓம் பூதபிருதே நமஹ. படைத்த அத்தனை வஸ்துக்களையும் தாங்குபவனாக அந்த விஷ்ணுவே இருக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், நம்முடைய கண்ணுக்கு படைப்பு என்பது தெரிகிறது என்று சொன்னால், அந்த படைப்பிலே இந்த 3 குணங்களை நாம் பார்க்கலாம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களால் ஆனதுதான் இந்த உலகம். இந்த 3 குணங்களும் உண்மை என்று சொல்லக்கூடிய பொருளால் தாங்கப்படுகிறது என்றால், நான் என்று சொல்லக்கூடிய சத் வஸ்துவால் தாங்கப்படுகிறது. நான் இல்லை என்றால், உண்மை பொருள் இல்லை என்றால், உண்மை அல்லாத இந்த 3 குணங்கள் நிற்கவோ வளரவோ அழியவோ முடியாது. இருந்துவிட்டு போகட்டுமே, இப்போ அதனால் என்ன என்று கேட்டால், எப்பொழுது நாம் கண்ணுக்கு தெரிகின்ற காட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து கொண்டே இருக்கிறோமோ, அதுவரைக்கும் நமக்கு மோகம் தவிர்க்க முடியாததாக இருக்கும், சோகம் தவிர்க்க முடியாததாக இருக்கும், பயம் தவிர்க்க முடியாததாக இருக்கும், கவலை தவிர்க்க முடியாததாக இருக்கும், பந்தம் தவிர்க்க முடியாததாக இருக்கும், வேற்றுமை உணர்வும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால், இந்த வேற்றுமை உணர்வுடைய உலகத்திடத்திலிருந்து மிரண்டு போய் வேற்றுமை இல்லாத அமைதியான ஒரு உலகத்தை நோக்கி ஓடுகிறோம். அது எது என்று கேட்டால், அதுதான் நம்முடைய உண்மையான மாறாத ஸ்வரூபம். அதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் அத்தனை வஸ்துக்களையும் தோற்றுவித்தவன் அதை தானே தன் நிலையில் இருந்து கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகின்ற நேரத்திலே, நாம் எப்பொழுது அதிஷ்டானம் ஆதாரத்தை நோக்கி போகின்றோமோ, அப்பொழுது நமக்கு இந்த எந்த இடையூறுகளும் மனதிலே இருக்காது, அமைதி மட்டும்தான் இருக்கும். ஹரி ஓம்.